ஸ்பாட்ன்றதை விட வியூ மோஸ்ட் ஃபேவரட் வியூவை தான் காட்ட போகிறேன். பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த துடுப்பால இப்படி துடுப்பால வலிச்சு வலிச்சு போவினம் அந்த போட் எல்லாம் இருக்குது அங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கள், ஷேர் பண்ணின ஆக்கள், லைக் பண்ண ஆக்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வெஸ்ட் லண்டனில் இருக்கிற ஒரு பிஸியான ஒரு டவுன், ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு டவுன். அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது, தேம்ஸ் ரிவர் போய் இருக்குது. இன்னொரு பக்கம் பிஸியான டவுன். இப்படி ஒரு இயற்கையாக அழகாக அமைஞ்சிருக்கிற ரிச்மண்ட் என்ற இடத்துல இருந்து தான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ரிச்மண்டை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பிரிட்ஜ் பேர் தான் ரிச்மண்ட் பிரிட்ஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கல்லால் கட்டியிருக்குது. ஆனால் இது ரொம்ப பழமையான பிரிட்ஜ். 16th செஞ்சுரியில் கட்டின பிரிட்ஜ். அப்போ இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு, இந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் இருக்கிற பொதுமக்கள் அவைண்ட சொந்த காசை போட்டு மரத்தால் ஒரு பிரிட்ஜ் கட்டினவையாம். இது கட்டி போட்டு அதுக்கு பிறகு இந்த காசு கட்டாமல் இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுற ஆக்கள்கிட்ட இருந்து காசு வசூலிச்சிருக்கிறாங்க. அது அப்புறம் போக போக இந்த பிரிட்ஜை கவர்மெண்ட் எடுத்துட்டுது. அதுக்கு பிறகு தான் இது கான்கிரீட்டை கல் போட்டு கட்டியிருக்கிறோம். இந்த நாங்கள் இந்த பிரிட்ஜுக்கு எல்லாம் டோல் ஃபீஸ் என்னோட கட்டுவோம் தெரியுமா, அது அப்படித்தான் ஆரம்பித்தது. இங்கே இருந்து தான் அந்த டோல் ஃபீ என்ற ஒரு விஷயமே துவங்கினது. இது போட் ஹையர் பண்ணுற இடம். இங்கே நிறைய போட் எல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஹையர் பண்ணலாம். ஹையர் பண்ணி நாங்கள் இந்த தேம்ஸில் போட்டில் போகலாம். இது எல்லா சைஸ்லேயும் இருக்குது. 2 பேர் போகிறது, ஃபேமிலியாக போகிறது, பெரிய போட் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. நாங்கள் அந்த காலால் பெடல் பண்ணி போவோம். அந்த போட் எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த துடுப்பால் வலிச்சு வலிச்சு போவினம் அந்த போட் எல்லாம் இருக்குது அங்கே. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பயங்கரமாக கையெல்லாம் நோவும். நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிற ஆக்கள் அதெல்லாம் செய்யலாம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க, அது ரெஸ்டாரண்ட் பிகி ஜீன் அட் ரிவர் சைட் க்ரீன் ஒரு போட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட். அது இப்போ தான் திறக்கணும் போல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதில் இருந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் இவ்வளவு அமைதியான இடமாண்டா, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸியான டவுன். இந்த டவுனில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான டவுன். இதில் அவை எதுவுமே ஒரு தரம் ஒன்றும் செய்யலை. இது அப்படி நேச்சுரலாகவே அழகாகவே அமைஞ்சிருக்குது. இங்கே பக்கம் பார்த்தீங்களாண்டா நிறைய பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே இருந்து கீழே இறங்கி வரத்துக்கு மற்ற நிறைய கிராஸ் இருக்குது. இதில் ஈவினிங் டைம் வீக்கெண்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கவே இடம் இருக்காது. ஃபுல்லாக சனம் இருக்கணும். ஃபேமிலியாக வருவினம், கப்புள்ஸாக வருவினம், ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. எல்லோரும் உட்காந்து பிக்னிக் செய்யலாம். இதுக்கு பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அவைக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சு கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன கல்ச்சர் என்ன, சம்மர் வந்தால் பியர் குடிக்கிறோம். அப்போ பியர் குடிக்கிறார்கள் பியர் குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறார்கள் ஜூஸ் குடிக்கிறோம். அவைக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் உட்காந்து இந்த ஆற்று நாளையே ரசித்து கொண்டு இருக்கிறோம். நேரம் போகிறதே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் இருக்குது. இது சைக்கிள் ஹையருக்கு எடுக்கலாம், பைக் ஹையருக்கு எடுத்து போட்டு நாங்கள் இந்த ஆற்றங்கரையில் சைக்கிளும் ஓடிக்கிட்டு போகலாம். கொஞ்சம் தூரம் போகணும் மட்டும் சைக்கிளே போகலாம், நல்லாயிருக்கும்.
இந்த கடையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட் எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுவும் பக்கத்திலே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற இது ட்ரெடிஷ்னல் கடைகள் எல்லாம் போட் ரிப்பேர் பண்ணுற கடை. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ என்னவோ போட்டை ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் இப்போ ரிச்மண்ட் பாலத்துக்கு கீழால் இருக்கிறேன். ரிச்மண்ட் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். க்ராஸ் பண்ணி வந்தால் இங்கே வந்து ரிவர் சைட் வாக் இருக்குது. அங்கே பாருங்கள். இது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போகுதுப்பா இந்த ரோட் ரிவர் சைட் வாக்? 2 மைல். இது கிட்டத்தட்ட 2 மைலுக்கு இந்த ரிவர் சைட் வாக் இருக்குது. நாங்கள் அப்படியே நடந்து கொண்டே இருக்கலாம், நேரம் போகிறதே தெரியாது. பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறோம். வந்து காலமே வந்து உட்காந்துருவாங்க எல்லாரும். இதுலேயே உட்காந்துருப்பாங்க பின்னேறம் வரைக்கும். இது ரிச்மண்ட்லேயே இருக்கிற ஃபேமஸான பப். ஊரில் தவறன்னு சொல்லுவினோம், அதான் இங்கே வந்து பப்புன்னு சொல்லுவினோம். இதுன்ற பேர் வந்து ஸ்லக் அண்ட் லெட்டிஸ். ரிச்மண்டில் இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப ஃபேமஸான பப். இங்கே வந்து சும்மா வந்தால் எல்லாம் வந்து சீட் கிடைக்காது, இடம் இருக்காது. புக் பண்ணி போட்டு தான் வரணும். ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும். மற்றது ரொம்ப லேட் நைட் வரைக்கும் திறந்துருக்கும். இங்கே வந்து நைட் லைஃபும் இருக்குது. லேட் நைட்டும் இங்கே வந்து ஆக்கள் இருக்கிறோம். லேட் பிஸியாகவே இருக்கும் லேட் ஆனாலும். இப்போ நாங்கள் KAM'S ரிவர் சைடில் இருந்து டவுனுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ரோட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? இதெல்லாம் பழைய காலத்தில் போட்ட ரோட்டுகள். இப்போ நாங்கள் ரிச்மண்ட மெயின் ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது ஆற்றுல இருந்து ஒரு 2 நிமிஷம் நடையில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த யூகேல இருக்கிற மெயின் பிராண்டு உறுப்பு கடைகள், மற்ற கடைகள், எல்லா டவுனில் இருக்கிற கடைகளும் இது இருக்குது. நல்ல ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல ஒரு டவுன் இது. இந்த கடையை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுமெண்டா கமெண்டில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிறது ரிச்மண்ட் க்ரீன் என்று சொல்கிறது இந்த இடத்த. இது ஒரு கிரவுண்ட், ஒரு மைதானம். இது இந்த ரிச்மண்ட் டவுனுக்கு மற்ற பக்கத்தில் இருக்குது. ஒரு பக்கம் நாங்கள் முதல் பார்த்த KAM'S ரிவர், இந்த பக்கம் வந்து இந்த மைதானம் இருக்குது. இதை சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஆக்கள்லாம் நான் முதல்ல சொன்ன அந்த ரிச்மண்ட் பிரிட்ஜை கட்டினாக்கள். அந்த காலத்திலே இருந்து ரொம்ப வசதியான பணக்காரர் இருக்கிற இடம் தான் இது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது. எல்லாம் வந்து அப்போவே 16th செஞ்சுரியில் கட்டின வீடுகள். இப்போ எல்லாம் வாங்கலாம், அது விலையை கேட்டாலே பல மில்லியன் போகுதுன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லாம் வந்து அப்போயே கட்டின பழைய பில்டிங்குகள். இப்போ திருப்பி கொஞ்சம் வந்து அதை இன்னும் மெருகேற்றி வந்து இன்னும் வடிவாகி வச்சுருக்குறாங்க இந்த இடத்த. இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி கிரிக்கெட் நடக்கும், கிரிக்கெட் விளையாடுவினோம். அப்போ இந்த சுற்றி இருந்து நிறைய பேர் பார்த்து கொண்டே இருப்பினோம். நாள் முழுக்க இருப்பினோம். இருந்து டயர்டாக போச்சிட மாட்டேன். அந்த பக்கத்துலேயே வந்து திரும்பி பப்ஸ் இருக்குது. பப்பில் திருப்பி ட்ரிங்க்ஸை வாங்கிருந்து குடிச்சுக்கொண்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுவீங்க. நாள் முழுக்க இப்படியே இதில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க எல்லாரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மற்றும் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த இடத்துல இருந்து போருக்கு போய் இறந்த ஆக்களோட நினைவாக
இந்த நினைவு தூவி வச்சிருக்கணும். இது இந்த ரிச்மண்ட் ஏரியாவில் இருந்து போன ஆக்கள் இது மாதிரி எல்லா டவுனுகளையும் வச்சிருக்கணும். இந்த இது வச்சிருக்கணும். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமாண்டா இதுதான் ரிச்மண்ட் பார்க். இப்படி ஒரு பிஸியான ரிச்மண்ட் டவுனுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பார்க் இருக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் தான். பார்க்கில் வந்து போய் புல் வெட்டி கொண்டிருக்கணும். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வேலை நடக்குது. புல் வெட்டி கொண்டிருக்கணும். நீங்கள் மெஷினில் வெட்டுறது தான் பார்த்துருப்பீங்க. இவே இன்னும் வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் குதிரையில் கட்டி இழுத்து கொண்டு போயினோம். அது புல்லை வெட்டி கொண்டே போகுது. இந்த பார்க் வந்து ரொம்ப 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 பெரிய பார்க். இதை சுற்றி வரத்துக்கு கிட்டத்தட்ட 7 மைலாம். நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் சைக்கிளை ரெண்ட் எடுத்துக்கொண்டு பார்க்க சுற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நிறைய மான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 700 மானுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா இப்போ இங்கே நாங்கள் நிற்கிற இடத்து பக்கத்தில் ஒரு மானையும் காணையில் நினைக்கிறேன். இப்போ அந்த மானுகள் நிற்கிற இடத்துல போய் நாங்கள் காரை பார்க் பண்ணிடுமோ தெரியாது. அப்போ நாங்கள் காரில் போய்க்கல மானுகள் பிடிப்பட்டால் நான் உங்களுக்கு அதை மானையும் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பார்க்குன்னு அழகாக பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த ரிச்மண்ட் பார்க்க காரில் பார்த்து கொண்டு போகிறோம். எங்கேயாவது மானுகள் அம்புதான்னு பார்ப்போம். கொஞ்சம் அங்கே மானுகள் நிற்கணும் போல இருக்குது. இருங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இங்கே எல்லாம் நிப்பாட்டிடாது காரை. நாங்கள் அப்படியே காரில் போய்கொண்டே பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க எவ்வளோ மான் இருக்கணும். வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பார்க்குக்கு வந்தாலே ஒரு நாள் முழுக்க நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க் இந்த சொத்து முழுக்க வந்து எங்கள் யூகேண்ட ராஜ குடும்பத்தை தான் செய்கிறோம். ராஜராணியின் சொத்து தான் இது எல்லாமே. இங்கே பாருங்க சைக்கிள்காரர் எங்களை முந்தி கொண்டு போகிறார். அவ்வளோ ஸ்லோவாக தான் இதுக்குள்ளே போகணும். இதோட ஃபாஸ்ட்டாக போக இயலாது. இன்னும் இவே புல்லு வட்டி முடிய இல்லைன்னு வட்டி கொண்டிருக்கணும். இப்போ நான் இங்கே ரிச்மண்ட் பார்க்கில் இருந்து இன்னொரு முக்கியமான இடத்த உங்களுக்கு காட்டணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூரத்தில் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து லண்டன் சிட்டி. உங்களுக்கு வடிவாக தெரியுதோ தெரியல வீடியோவில். இது லண்டன் சிட்டி முழுக்க இந்த வியூவில் இருந்து பார்த்தா அப்படியே தெரியும். இதை வந்து மறைச்சி ஒரு தரம் ஒன்றும் செய்ய இயலாது. பில்டிங் கட்ட இயலாது. இந்த வியூவை மறைச்சி மரங்களும் ஒன்றும் வைக்க இயலாது. இது அந்த காலத்தில் ராஜா ராணியாக்கள் இந்த பார்க்கில் இருந்து அந்த சிட்டியை வந்து பார்க்கணும், முழுமையாக பார்க்கணுன்றதுக்காக இந்த வியூவை வச்சிருக்கணும். அது இன்றைக்கு வரைக்கும் அவை வந்து கடைப்பிடிச்சு கொண்டே வரையணும். இந்த வியூவை மறைச்சி எதுவுமே செய்ய இயலாது. இது ஒரு முக்கியமான இடம் ரிச்மண்ட் பார்க்கில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த வீடியோண்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
இப்போ நான் என் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டை காட்ட போகிறேன். இதை என் ரொம்ப நாள் ஃபேவரட் ஸ்பாட்ன்றதை விட வியூ மோஸ்ட் ஃபேவரட் வியூவை தான் காட்ட போகிறேன். பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு கொஞ்சம் மேடான ஒரு பகுதி, ரிச்மண்டில் தான் இதுவும். மேலேருந்து கீழே அப்படியே தேம்ஸ் ரிவர் தெரியுது. எப்போயுமே இந்த வியூ எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். இப்போ நான் டைம் போகிறதே தெரியாமல் பார்த்து கொண்டிருப்பேன். இங்கே இருந்து அந்த ரிவருக்கு நடந்து போகலாம். அதில் ஒரு சின்ன பாதை இருக்குது, அதால் நடந்து போய் இந்த ரிவருக்கிட்டவும் போகலாம். பார்த்தீங்கன்னா ரிச்மண்ட் என்ற இந்த இடத்துல எவ்வளோ வித்தியாசமான இடங்கள் இருக்குன்னு பாருங்கள். ஒரு பிஸியான டவுன் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது, அமைதியான டேர்ம்ஸ் இருக்குது, இப்படி பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, stay safe.